வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி ஆட்கள் சேர்ப்பு 2025 பதவிகளுக்குண்டான ஆன்லைன் விண்ணப்ப படிவங்கள் அது எப்படியெல்லாம் பூர்த்தி செய்யணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். பதவியின் பெயர் அங்கன்வாடி பணியாளர் அப்படின்னா உதவியாளர், அங்கன்வாடி உதவியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சமையல் உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான போஸ்டிங்கு அவைலபிள் பண்ணுறாங்க. அந்த 2 விதமான போஸ்டிங்கில் ஒன்று அங்கன்வாடி உதவியாளர், அங்கன்வாடி சமையலர், 2 விதமான போஸ்டிங் அவங்க அலாட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் ஆன்லைன்லேயே ப்ரொவைட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆஃப்லைனாகிறப்போ ஒரு இஷ்யூவும் இல்லை. இப்போ ஆன்லைன் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஸ்கேன் பண்ணோம். என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, நெக்ஸ்ட்டு உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டு, உங்களுடைய ஜாதி சான்றிதழ், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு அப்புறம் உங்களுடைய தூரச் சான்றிதழ், அதுக்கப்புறம் உங்களுடைய விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், கொக்கோ கபடி இதுமாரி மாரத்தான் இதாக இருந்தாலும் ஓகே, அதுமாரி ஒரு சர்டிஃபிகேட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விருப்பச் சான்றிதழ், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நன்னடத்தை சான்றிதழ். நீங்கள் நல்லா தான் கரெக்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு நன்னடத்தை சான்றிதழ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கணும். ஸ்கூல்லேயே கொடுப்பாங்க, காலேஜ்லேயும் கொடுப்பாங்க. மினிமம் 10th 12th ஸ்கூலில் போய் நன்னடத்தை சான்றிதழ் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டைமில் உங்கள் ஸ்கூலுக்கு போயிருங்க. எனக்கு இப்போ நன்னடத்தை சான்றிதழ் வேணும் அப்படின்னா அவங்க உடனே கொடுக்க மாட்டாங்க. 1 வாரம் 2 வாரம் ஆகும். அதனால் அதை நீங்கள் 1 வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடியே, நமக்கு எப்போ தேவைப்படுதோ அதை 1 வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு எனக்கு இந்த நன்னடத்தை சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்குண்டான ப்ரொசீஜர் இருக்குது. அதுபடி நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஒரே நாளில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு ஸ்கூலில் A4 ஷீட் பண்டல் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா A4 ஷீட் போய் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க. இதுமாரி சொல்லுவாங்க. அது வாங்கிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இது 1 வாரம் 2 வாரம் ஆகும். அது நீங்கள் உங்கள் ஸ்கூல்லேயே போய் நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்கள ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா. இந்த நன்னடத்தை சான்றிதழ்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தூரச் சான்றிதழ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. என்னங்க நிறைய வீடியோவில் அந்த தூரச் சான்றிதழ்னால் என்னென்னு கேட்குறேன்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார். இது பார்த்தீங்க அப்படின்னா நன்னடத்தை சான்றிதழுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூரச் சான்றிதழ் இது உங்களுடைய பள்ளிக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் உள்ள தூரம், அதாவது நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்கல்ல அங்கன்வாடிக்கு, அதுக்கும் இடையே உள்ள தூரம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தூரச் சான்றிதழ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு 2025 பதவிகளுக்கான விண்ணப்பிக்க ஆன்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதவியின் பெயர் அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப முறை ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கணும். இதில் மாற்று கருத்து எதுவும் கிடையாது. நீங்கள் விண்ணப்பிக்கிறப்ப எல்லா ப்ரொசீஜரும் ஓகே அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ், என்னென்ன அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். அதேமாரி இந்த தூரச் சான்றிதழ் அப்படிங்கிறது எல்லா விதமான சர்டிஃபிகேட்டோடைய முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட் இந்த தூரச் சான்றிதழ். இந்த தூரச் சான்றிதழ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா VO ஆஃபீஸில் மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். வேறு எந்த ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு அவைலபிள் கிடையாது. கரெக்டாக அப்படின்னா VO ஆஃபீஸ் மட்டும்தான். அதனால் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா VO ஆஃபீஸ் போனது இல்லையோ அவங்க எல்லாம் VO ஆஃபீஸ் போய் ரெடியாக கற்றுக்கோங்க. அங்கே தான் எல்லா விதமான சர்டிஃபிகேட்ஸுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பார்த்ததும் தெரிஞ்சுக்கலாம்.
எல்லா அப்டேட்ஸுமே இருக்கும். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இந்த விஏஓ போய் இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னால நிறைய விதம் ப்ரொசீஜர் இருக்குது. அப்படின்னா ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக போகிறீங்க. இந்த தூரச் சான்றிதழ் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஆல்ரெடி எல்லாம் விண்ணப்பிச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னா மாடல் காட்டுவாங்க. அந்த மாடலை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து இதுமாரி அடித்து கொடுப்போம் அப்படின்னா அவன் 2 செகண்டில் பர்ஃபெக்டாக அடித்து உங்கள் கையில் கொடுத்துருவான். நீங்கள் வாங்கிட்டு போய் ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி விஏஓ கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஏஓவே வந்து ஃபில் பண்ணுவார். விஏஓவே ஒவ்வொரு டைம் வந்து ஃபில் பண்ணுவார். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து விஏஓ கிட்டேயே கொண்டு போய் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில டைம் அவங்களே ஃபில் பண்ணாங்க, ஒரு சில டைம் நம்மளை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான ப்ரொசீஜரில் நடக்குமா அப்படின்னா கட்டாயமாக நடைபெறும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து டைமிங் கொடுக்கணும், அவைலபிளாக இருக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதவியின் பெயர் அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கணும். தொடக்க தேதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 2025 சிறந்த 5 அரசு வேலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி ஆட்கள் சேர்ப்பு கல்வி தகுதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கலாம். கல்வி தகுதி அறிவிப்பை சரிபார்க்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அறிவிப்பு கொடுக்குறாங்களா, அதில் ஒன்ஸ் போய் நீங்கள் செக் பண்ணி சரிபாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் விதிகளின்படி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சரிபார்க்கவும். அதாவது 8500 ஒரு 9000 வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு 6000 7000 வரும். இதுதான் உதவியாளர் சமையலருக்கு உண்டான வேலைவாய்ப்பு. வயது வரம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 18 ஆண்டு, அதிகபட்ச வயது வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 ஆண்டுகள். விதிகளின்படி வயது தலைவர்கள் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அங்கன்வாடி ஆட்கள் சேர்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதி தேர்வு இல்லை, அதேமாரி தேர்வும் இல்லை, ஆவணம் சரிபார்ப்பு. அதாவது நேர்காணல் மட்டும்தான். நீங்கள் ஒன்று சொல்ல போனால் டக்குன்னு விண்ணப்பிச்சுக்கலாம், வேலைவாய்ப்புக்குள்ளே போயிடலாம், அவ்வளோதான். அங்கன்வாடி ஆட்கள் சேர்ப்பு 2020 விண்ணப்பிக்க கட்டணம். ஓபிசி பொது இல்லை, எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கும் இல்லை. அமௌண்ட் அப்படிங்கிறது கிடையாது. அது பொது பிரிவினராக இருந்தாலும் சரி, ஓபிசியாக இருந்தாலும் சரி, எஸ்சியாக இருந்தாலும் சரி, எஸ்டியாக இருந்தாலும் சரி, பிடபிள்யூடியாக இருந்தாலும் சரி, முன்னாள் இராணுவ வீரராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே ஃபீஸ் அப்படிங்கிறது இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். கீழே கொடுக்கப்பட்டுள்ளதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. தேவையான சான்றிதழ், தனி விவரம், தொடர்பான கல்வி சான்று இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவைப்படும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பிக்கிற ப்ரொசீஜருக்குள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. ஓகேங்களா? இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்கள் மாவட்டம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதை தொடர்ந்து தாலுக்காவும் தெரியப்படுத்துங்க, உங்களுடைய கிராமமும் தெரியப்படுத்துங்க. வேறு ஏதாச்சும் ஒரு வேலைவாய்ப்பு வந்திருந்தது அப்படின்னா ஒன்ஸ் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும்.